எல்லாருக்கும் வணக்கம். ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமே நேரம்தான். ஒரு கஷ்டமான வேலையை கூட கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க். ஒரு சின்ன வேலையை கூட எதுவும் சரியாக யோசிக்காமல் பிளான் பண்ணாமல் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு ஊரில் ஒரு 20 வயசு பையன், அவனோட வேலை என்ன அப்படின்னா, தினமும் ஒரு மலைக்கு போய் பெரிய மலைக்கு போய், அங்கே இருக்கிற பாறைங்கள உடைச்சு, அத வந்து ஒரு பெரிய நீளமான கல்லா மாத்தி, அத ஊருக்குள்ள எடுத்துட்டு வந்து ஒருத்தர்கிட்ட விப்பான். இதுதான் அவன் கடைசி 4 வருஷமா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா, அவனுக்கு கிடைக்கிற வருமானம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி. அவனுக்கு பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பா இல்ல. அண்ட் ஒரு தம்பி, தங்கச்சி. 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல படிக்கிற பசங்க. அந்த ஊர் பார்த்தீங்கன்னா, ஒரு பொட்டல் காடு மாதிரி. அங்கே வந்து பெருசா பக்கத்துல வந்து எதுவும் ஆறு கிடையாது. மழையும் பெருசா பெய்றதில்ல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, பெருசா அந்த வேலையும் பெருசா இல்ல. ஸோ, அவனுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இது ஒண்ணு தான் அவனுக்கு வேல. அது வந்து அவ்ளோ கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா வந்து வெயில் நேரத்துல போய் நின்னுகிட்டு, பாறை மேல நின்னுகிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு அத உடைச்சு, அத வெயில்ல தூக்கிட்டு வந்து இன்னொருத்தர்ட்ட குடுக்குறதுன்றது சாதாரண ஒரு வேலை கிடையாது. ஆனா அவனுக்கு வேற வழி இல்ல. அந்த ஊர்ல வேற வேலைக்கு வழியே இல்ல அப்படிங்கிறதுனால, அவன் அதையே தொடர்ந்து 4 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அதுல அவனுக்கு கிடைக்கிற வருமானமும் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல இருக்கவங்க ஒரு நாளைக்கு 2 வாட்டி சாப்பிடலாம் அவ்வளோதான். அது தவிர வேற எதுவும் பெருசா அவங்களால பண்ணிக்கவும் முடியாது. ஒரு நாள் அவன் ரொம்ப விரக்தியில, அ போயிட்டு பாறைய உடைக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு இடத்துக்கு கீழ போய் உட்கார்றான். அந்த மலைக்கு கீழ கொஞ்சம் நிழல்ல போயிட்டு உட்கார்றான் ரொம்ப சோகமா. அப்ப அந்த வழியா போற ஒரு வயசான ஒருத்தர் வந்துட்டு கேட்குறாரு, "ஏன்பா என்னாச்சு? ஏன் இப்படி சோகமா உட்கார்ந்திருக்க?" அப்படின்ட்டு. அவன் சொல்றான், "இந்த மாரி 4 வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா வந்து இறந்துட்டாரு. அப்போ அவர் வந்துட்டு இந்த கல்லு வெட்டுற வேலைய தான் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு வந்து அப்போ வேற வழி இல்ல அப்படிங்கிறனால நானும் இந்த வேலைய பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த வேலையில பார்த்தீங்கன்னா, அப்பப்போ எனக்கு பயங்கரமா அடிபடுது, ரத்தம் வருது. அதே மாரி நான் ஒவ்வொரு நாளைக்கும் போய் தூங்குறப்போ என்னால தூங்க கூட முடியல. அவ்வளோ உடம்பெல்லாம் வலிக்குது. ஆனா இருந்தாலும் நான் அடுத்த நாள் எந்திரிச்சு வேலைக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன் அப்டின்னா, அப்படி நான் ஒரு நாள் வேலைக்கு வராம போயிட்டா கூட, என் வீட்ல இருக்கவங்க சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு வந்து வீட்லயும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல." அப்படிங்கிற மாரி இந்த பையன் சொல்றான். அதுக்கு அந்த வயசான பெரியவர் சொல்றாரு, "உன் பிரச்சனைக்கான இந்த தீர்வு இருக்கு இல்லையா? அது வந்து இங்க தான் இருக்கு." அப்படின்னு சொல்லி அந்த மலையோடைய உச்சியில காமிக்கிறாரு. இவன் வந்து கேட்குறான், "என்ன பெரியவரே, இதுதான் என்னோட பிரச்சனையே. இந்த மலைய வந்து உடைக்க முடியாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதுதான் வந்து என்னோட பிரச்சனையே. நீங்க அங்கே தான் என்னோட தீர்வு இருக்குன்னு சொல்றீங்களே?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அந்த பெரியவர் சொல்றாரு, "ஆமா, பிரச்சனை எங்க இருக்கோ அங்கே தானே வந்து அதுக்கான தீர்வும் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவனுக்கு வந்து ஒண்ணும் புரியல. கொஞ்ச நேரம் திரும்ப அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். சரின்னு சொல்லி நம்ம வேலைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மேல போயிட்டு அவன் வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறான். வேலை பார்த்துட்டு இருக்கப்போ இந்த பெரியவர் சொன்னது அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் அந்த வேலைய நிப்பாட்டிட்டு மேல நின்னு சுத்தி முத்தி பார்க்குறான். அப்போ திடீர்னு அவன் என்ன பண்றான், அ போட்டுட்டு இருந்த அந்த வெட்டியிருந்த அந்த கோடாரிய அங்கேயே விட்டுட்டு வேகமா கீழ இறங்கி வீட்டுக்கு ஓடுறான். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றான், அவன் வந்து அவனோட சட்டைய மாத்திட்டு, அங்கேருந்து ஒரு பழைய சைக்கிள கொஞ்சம் நல்லா தொடச்சு, அத கொஞ்சம் ரெடி பண்ணி, அந்த சைக்கிள எடுத்துட்டு வேகமா ஒரு இடத்துக்கு போறான். அவன் போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கேட்குறாங்க, "என்னப்பா ஆச்சு? என்னாச்சு? எங்கே போற?" அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், "இருங்க நான் வந்து சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து வேகமா சைக்கிள்ல கிளம்பி போறான். அவன் எங்கே போறான் அப்படின்னா, பக்கத்து ஊருக்கு போறான். பக்கத்து ஊருக்கு போயிட்டு, அங்கே நெறைய வயல்ல நெறைய பேர் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த பக்கத்து ஊர்ல வந்து ஒரு சின்ன ஆறு இருக்கு. இந்த ஊர் அளவுக்கு அது வந்து ரொம்ப வறண்ட ஒரு இடம்லாம் கிடையாது. அங்கே வந்து ஓரளவுக்கு செழிப்பா இருக்கு. ஸோ, அங்கே போயிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு வேலை கேட்குறான். இந்த மாரி வயல் வேலை பண்றதுக்காக கேட்குறான். ஆ ஒரு இடத்துல கடைசியா அவனுக்கு வந்து வேலையும் கிடைக்குது. அவன் அங்கே வேலை செய்றப்போ அவனுக்கு எப்படி இருக்குனாக்க, ஏதோ அல்வா சாப்பிடுற மாரி இருக்கு. ஏன்னா, அவனோட பழைய வேலை பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பாறைங்கள உடைக்கிற வேலை.
அத பண்ணிட்டு இந்த வயல் வேலை பண்றப்போ அவனுக்கு வந்து அவ்ளோ சுலபமா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த நாள் முழுக்க வேலை பண்ணிட்டு வந்து சம்பளத்த வாங்குறப்போ பார்த்தா, அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னா, அவன் இதுக்கு முன்னாடி வாங்குன சம்பளத்த விட 10 மடங்கு சம்பளம் வந்துட்டு அவனுக்கு அன்னைக்கு ஒரு நாள்ல கிடைக்குது. அவன் பார்த்த வேலையும் பார்த்தா, அவனுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியா தெரியுது. ஸோ அப்பதான் வந்து அவன் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றான். நம்ம இவ்ளோ வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமே! நம்ம வந்து முன்னாடியே கொஞ்சம் வந்தோமா, வேலைய பார்த்தோமா, போனோமான்னு இல்லாம, கொஞ்சம் சுத்தி முத்தி வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்திருந்தா, ஒருவேளை நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இங்க வந்திருக்கலாம். நம்ம தம்பி, தங்கச்சிங்களையும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சிருந்திருக்கலாமே! அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இதோட இந்த கதை முடியுது. இந்த மாரி நெறைய கதைகள் கேட்கறதுக்கு ஆசையா இருந்தது அப்படின்னா, என்னோட இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.